பாஜக அண்ணாமலை 20% வாக்குகள் பெற்றாலும் கோவையில் வெற்றி பெற முடியாது என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் கோவை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி கோவை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கி ராமச்சந்திரனை அறிமுகம் செய்து வைத்தார். இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன், சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராம், முன்னாள் அமைச்சர் வேலுச்சாமி, கழக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் மற்றும் கூட்டணி கட்சித் தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, தேர்தல் நடைபெறும் வரை மட்டுமே திமுகவை பார்க்க முடியும் என்றும் அதன் பின்னர் அவர்களை பார்க்கவே முடியாது என்றும் கடுமையாக சாடினார். அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இங்கே இருக்காங்க எல்லாருமே. நம்முடைய மண்டல தலைவர் இருக்காங்க, அதுக்கு நம்முடைய சேமண்ட மேயராக இருந்தார், மண்டல சேர்மன் இருக்காங்க, கவுன்சிலர் இருந்தாங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தாங்க. அவங்களும் சரி, அமைச்சராக இருந்தவங்களும் சரி, எம்எல்ஏ சரி, எல்லாம் ஒன்று தான். நம்மளும் யாராக இருந்தாலும் புறத்தில் அம்மா அப்படி தான் உருவாக்கியிருக்காங்க. ஓடிய என்ன வேணுமோ ஓடிட்டே இருப்பாங்க. எங்கே கேட்டாலும் ஓடி போய் நிற்பாங்க. பிரச்சனையாக இருந்தா கவுன்சிலரும் சரி, அமைச்சரும் சரி, மேயரும் எல்லாம் ஒன்று தான். திமுக கவுன்சிலரையே பிடிக்க முடியாது. நீ அமைச்சர் எம்எல்ஏ பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். திமுக ஜெயிக்கிறவர்கள் இருப்பாங்க, எல்லாமே என்ன வேணாலும் பண்ணுவாங்க. திமுக ஜெயிக்கிறவர்கள் என்ன பண்ணுவான்? அதை பண்ற, இது பண்ற, அப்படி பண்ற, இப்படி பண்ற, கொலுசு கொடுக்குற, அது கொடுக்குற, இது கொடுக்குற, எல்லாம் பண்ணிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்க போவானே தெரியாது. கடந்த 3 ஆண்டுகளில் கோவை மாவட்டத்திற்கு விடியா திமுக அரசு எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி குற்றம் சாட்டினார். திமுக 3 வருஷத்துல ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்களா? கோயம்புத்தூருக்கு, சிங்களூர் தொகுதிக்கு ஜெயராம் பேசும்போது சொன்னார், ஒண்ணுமே நடக்கல, குப்பை எடுக்கல, எதுவும் பண்ணல, தண்ணி வரல. ஒரு ஆதங்க சொல்றார். ஒரு ஃபீல்டு இருக்கக்கூடிய நல்ல வேலை செய்யக்கூடிய இப்படிதான் பேசுவாங்க. மக்களை பற்றி தெரிஞ்சவங்க, மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சவங்க அப்படி பேசுறாரு அவர். ஆகவே என்ன நடக்குது? எதுவுமே செய்யல, எந்த திட்டமே நடக்கல. ஒரே ஒரு திட்டம் திமுக கொண்டு வந்திருக்காங்களா? சொல்லுங்க. எந்த லட்சணத்தில் இன்னைக்கு திமுக ஓட்டு கேட்டு வர்றானே தெரியல. தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக எதுவுமே செய்யாமல் திமுக மற்றும் கூட்டணி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீட்டை தேய்த்துக் கொண்டு இருப்பதாக கடுமையாக விமர்சித்தார். சரி, இதுக்கு முன்னாடி எம்பி என்ன பண்ண? இங்க ஒரு எம்பி இருந்தாங்க, பொள்ளாச்சியில் திமுக எம்பி, இங்க ஒரு எம்பி எல்லாம் இருந்தாங்க. 38 எம்பி யாராவது நம்ம பார்த்துக்கிறோமா? ஏதாவது செஞ்சிருக்காங்க? 5 வருஷமா ஒண்ணுமே பண்ணல, எதுவுமே செய்யல. பாராளுமன்ற சீட்டை தேஞ்சு போச்சு. பாராளுமன்றத்துக்கு போறாங்களா வர்றாங்களான்னு தெரியல. எதுவுமே செய்யாம 5 வருஷம் விட்டாங்க.